ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் டிஃபனுக்கு என்ன சட்னி பண்ணுறதுன்னு தெரியலிங்களா? ஒரே மாதிரி சட்னி பண்ணி போர் அடிக்குதா? ஹெல்த்தியாக குயிக்காக ஒரு சட்னி பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கடாய் வச்சுட்டு, கடாய் சூடாகட்டும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு லேசாக கொஞ்சம் வறுபடட்டும். அதோடவே நான் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வறுபடட்டும். இது வறுபட்டதுமே கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 மீடியம் சைஸ் கேரட் நறுக்கி சேர்த்துட்டு, உங்களுக்கு கேரட் வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு, தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இதை அரை வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கலாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது குறைப்பாக அரைச்சாதாங்க அந்த டேஸ்ட்டு நல்லா நமக்கு அது சாப்பிடும்போது ஒவ்வொரு தடவையும் நமக்கு அந்த பருப்பு இதெல்லாம் வாயில் படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேரட் சட்னியில் நிறைய விட்டமின் சி நிறைஞ்சிருக்குங்க. இது காலையில் டிஃபனுக்கு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சாப்பிடவும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, பெரியவங்களும் ஹெல்த்தியாக காலையில் சாப்பிட்டே ஆகணும். நாம் பெரியவங்க நல்லா இருந்தால் தான் குழந்தைங்கள நாம் நல்ல மாதிரி பார்த்துக்க முடியும். ஸ்கூல் போகிற பசங்க டிஃபன் சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம அப்பப்போ கொஞ்சம் டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாலிடான ஃபுட்டு கொடுங்க. தயவு செஞ்சு லிக்விட் ஃபுட்டு மட்டுமே ஹெல்தின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.